ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் வருது. ஏன்னா என் தம்பிக்கு எக்ஸாமு. அவனுக்கு எப்போ எக்ஸாம் முடியுதோ அப்போ தான் நம்ம வீடியோ போட முடியும். மைன்கிராஃப்ட் நல்ல மல்டிப்ளேயராக விளாட்றோம்ல, அவனுக்கு எக்ஸாம் சொன்னே நம்ம டெய்லியுமே போட ட்ரை பண்ணுறேன், ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை. சரி வாங்க நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருங்க, நம்ம வீடு போன பாட்டில் பாதியிலே கட்டிட்டு அப்படியே விட்டுருப்போம். இன்னும் நம்ம இப்போ வீடு தான் கட்டலான்னு இருக்கோம். பார்ப்போம். சரி நம்ம வாங்க வீடு கட்டுறது தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு வருவோம் முதல்ல. சரி வாங்க, ஷவல் போய் நம்ம ரெடி பண்ணிட்டு எடுத்துன்னு வருவோம். ஷவல் நம்ம அந்த கேவுக்குள்ளே போகணுங்க. நம்ம திரும்பி போகிறோம். திரும்பி போய் எல்லாரையும் அடிக்கிறோம். என்ன நண்பர்களே சொல்கிறீங்க? நம்ம போய் எல்லாரையும் அடிக்கிறோம். இதை முதல்ல நம்ம வச்சு இதை கொண்டு வந்துப்போம். அப்புறம் ஷவல் உடன் ஷவல் காணுமே. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆர்க் சர்வைவல் மொபைல் வெர்ஷன் டெலீட் பண்ணியிருப்பாங்க. பழைய வேர்ல்டு புது வேர்ல்டு தான் இருக்கும். நீங்கள் பழைய வேர்ல்டு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பழைய வேர்ல்டு வேணும்னு எந்த இது கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். 1 வருதா 2 வருதான்னு பார்ப்போம். கமெண்ட் அதிகமாக எது வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். ஆனால் நான் மோஸ்ட்லி 1 தான் போடுவேன். ஏன்னா நான் பழைய வச்சுருக்கேன், அதுதான் போடலான்னு இருக்கேன். நம்ம ஆர்க் சர்வே இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், கம்மி சூன். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் அந்த வீடியோவும் பார்ப்பீங்க நம்ம சேனலில். இங்கே பாருங்க, இதை முதல்ல நம்ம கடன்னு வெட்டணுங்க. வெட்டிட்டு ஸ்டோன் வச்சு வேறு ஃபில் பண்ணணும். முக்கியமான வேலை அதாங்க. இதை முடிச்சுட்டு ஸ்டோன் வச்சு வேறு ஃபில் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் உடைப்போம். ஒரு இதுவும் உடைத்தால, ஒரு பிளாக்ஸும் உடைத்தால எல்லாத்தையும் உடச்சி வைப்போம். சரி, நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஐயோ, அதுக்குள்ளே காலியாக போகுதுன்னு நினைக்கிறேங்க. சரி, நம்ம 2 செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கோம்ல. என் தம்பியும் 2 செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். அவனும் 2 செஞ்சுருப்பான், அதனால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உடைப்போம். உடச்சிட்டு கீழே குளோபல் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வீடு பார்க்க இன்னும் நல்லாவும் இருக்கும். இங்கெல்லாம் நான் உடைச்சிட்டேனே, அவசரப்பட்டுட்டேன். இது உடச்சி தான் ஆகணும் போல். ஆமாம், உடைப்போம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஓட. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஓக் பிளான்ஸ் வச்சு அங்கே போடலாம். ஆனால் பத்தாது, ஆனால் குளோபல் ஸ்டோன் வச்சு அடிச்சிடலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க. என்னங்க இது உடைக்கிறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு சரி, இதை தான் கையாலே அப்படியே உடச்சிடலாம். டேட்டு தானே, கல்லுனா தான் லேட் எடுக்கும். அவ்வளோதான். இன்னும் நைட் ஆக போகுது. நம்ம ஸ்டோனும் வேணும். டப்புன்னு போய் தூங்கிடுவோம். அப்போ தான் ஜாம்பிஸ்லாம் எதுவும் வராது. இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுங்க ஜாம்பிஸ்லாம். நம்ம போய் தூங்கிடுவோம். இன்னும் என் தம்பி தூங்கலை போல், பாவம். சீக்கிரமாக தூங்கணுமே. ஜாம்பிஸ்லாம் வந்துச்சுன்னா அது வரை நம்மளை கடுப்பேற்றுங்க. ஓகேங்க. ஸ்லீப்பிங் த்ரூ தி நைட். என்னங்க அப்பயும் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெடிகாலையிலையோ? சரி, தெரில, பார்ப்போம் வாங்க. ஓகே. சரி, நம்ம குளோபல் ஸ்டோன், இந்த ஸ்டோன் வச்சுப்போமா?
இந்த ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், இது போதும். சரிங்க, இந்த பிளாக் வச்சு தான் ஃபில் பண்ணலான்னு இருக்கோம். 10 வர தெரில. சரி, எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணுவோம். இதை நம்ம அந்த கீழே உடைக்கும் போது நம்ம கலெக்ட் பண்ணது தான். இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு குளோபல் ஸ்டோனோட. என்ன ஐடியா என்னென்னா, குளோபல் ஸ்டோனை உருக்கி வச்சு ஸ்டோனாக ஆக்கி போடலான்னு. ஆனால் அது லேட் எடுக்கும். சரி, ரொம்ப இருட்டாக இருக்குங்க. ஜாம்பிஸ் வேறு ஸ்பான் ஆகிடுமோ என்னமோன்னு தெரில. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டார்ச் வைப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, ஒரு மேலே வேறு போட்டேனே. நான் குளோபல் ஸ்டோன் கூட எத்தனும் இல்லை. சரி, நம்ம இருக்கிறத வச்சு இப்போதைக்கு போடுவோம். அப்புறமா வீடியோ பார்க்குற நண்பர்களா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். என்னது நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு. போய் எடுத்துன்னு வரும்போதே அப்படியே ஷவலும் எடுத்துணும். இது பிக்கெட்ஸு எல்லாமே எடுத்துன்னு வருவோம். நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படும். பிக்கெட்ஸு ஒன்று தான் இருக்குது போல். இருங்க, அவன்கிட்ட இருக்குங்க. அவன் எடுத்துன்னு வந்துட்டான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். நான் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, நம்ம எடுத்தாச்சு. ஐயோ, இருங்க, நான் அவன்கிட்ட மொத்தத்தையும் வாங்கின்னு வந்துட்டேன். என்னடா போட முடியல நம்மளால. இன்னும் என்னால் போட முடியலங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இதை இன்னும் இப்படி தள்ளிடுவோம். சரி, ஓகே. இப்படி தள்ளிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே எல்லாத்தையும் லைனாக ஃபில் பண்ணுவோம். அப்படியே எல்லாத்தையும் ஒன்று விடாமல் லைனாக ஃபில் பண்ணுவோம். இதே மைண்ட் கிராஃப்ட் வந்து நான் என் தம்பிக்கு எப்போ ஃப்ரீயோ, ஏன்னா அவனுக்கு இப்போ எக்ஸாம் வேறு போயின்னு இருக்கும். அவனுக்கு லீவ் அப்போ இல்லை சில நேரத்தில் முடிச்சிட்டானா, எல்லாம் படித்து முடிச்சிட்டானா, நான் அந்த நேரத்தில் வீடியோ மைண்ட் கிராஃப்ட்டு நாங்கள் எதாவது மல்டிப்ளேயர் கேம்ஸு ஆடும் போது கவர் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் போடும் போது அவன் போடுறான். சரி, அவன் உடைக்கிறான். நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். காலி ஆயிடுச்சு போல. ஓகே, இது பாருங்களேன், இப்படி இருக்குது. இது எப்படி பண்ணலாம்? இது ஐடியா நம்ம போயிட்டு முதல்ல ஒரு ஸ்டேர்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். படிக்கட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இங்கே 2 இது தான் இருக்குது. நிறைய இது நாங்கள் அந்த கேவுக்கு போனோம். எங்கே போச்சு? நாங்கள் அந்த கேவுக்குள்ளேயே நிறையா விட்டாச்சுங்க. சரி, இப்போ நான் எதுக்கு வந்தேன்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய்ட்டு ஒரு ஸ்டேர்ஸ் மட்டும் போவோம். ஸ்டேர்ஸ் போட்டோன்னா நம்ம போட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் புதுசாக வீடு காட்டியிருக்கோம். சரி, இந்த வீட்டுக்கு நம்ம அப்படியே பால் காய்ச்சிடலாங்க. ஐயோ, நான் தெரியாமல் இங்கே போட்டேங்க. ஐயோ, அப்படியே பேசிக்கினே இங்கே போட்டேங்க தெரியாமல். சரி, நம்ம இதை எடுத்து திரும்பி இங்கே வைப்போம். இப்போ வந்து ஸ்டார்ஸ் பண்ணுவோம். இதே போதும். பிக்கெட்ஸ் எத்தனை வந்தோமா? எத்தனை வரல போல். சரி, இதை வச்சே வெட்டுவோம். நம்ம எல்லாம் அது இப்போ செய்யணும். நம்ம எல்லா பொருளும் வந்து போன வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அங்கேருந்து நம்ம தப்பிச்சு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெரிய போராட்டமாக இருந்தது. இது பார்க்க நல்லா இருக்குங்க. வீடு பார்க்க நல்லா இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி அங்கங்கே டார்ச் இருக்குல்ல. நம்ம வந்து டார்ச் வந்து நம்ம என்ன கேம்ப் ஃபயர் மேக் பண்ணி உள்ளே வச்சிடலான்னு நினைக்கிறேன். நல்லா வெளிச்சம் கொடுக்கும். சரி, ஓகே. ஜன்னல் பேசாமல் நம்ம
என்ன பண்ணுவோம், ஜன்னல் பண்ணுவோங்க. நம்ம கிளாஸ் மேக் பண்ணி ஜன்னல் பண்ணுவோம். இங்கேருந்து போன பாட்டில் நம்ம பண்ண மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, நம்மளை உள்ளே போக முடியல. அவ்வளோதான். இல்லை, நம்ம மேக் பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம், நான் சாண்டு போய் எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குங்க. இந்த பெட்டெலாம் எடுப்போம். முதல்ல எல்லா பெட்டையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே அங்கே போய் போட்டுருவோம். ஏன்னா நம்ம அங்கே போய் வச்சுட்டு முதல்ல ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வேறங்க, இந்த சீடு வச்சு நம்ம கோழியை வந்து ஃபீட் பண்ணி நம்ம இது டேம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபார்மிங்லாம் பண்ணலாமா, அதேமாதிரி இந்த மாதிரி கோழி அதெல்லாம் வச்சு வளர்க்கலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எங்கே வைக்கலாம்? சரி, இங்கே வைப்போம். எந்த சைடில் வைக்கலாம்? இந்த சைடில் வைப்போங்க. ஓகே, நம்ம ரீச் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ரீச் பாயிண்ட் செட் பண்ணி வச்சோம். இதுவும் செஸ்ட் எடுத்துன்னு வந்தானா? செஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதிலே ஃபுல்லாக இருக்கே எல்லாமே. என்ன பண்ணுறது? இந்த செஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னடா, நான் ஏதாவது தொட்டால் அது ஏதோ ஒன்று தொட்டு பாருங்களேன். நான் இதை தொட்டு இதில் வைக்கிறேங்க, அது நம்மளுக்கே டஃப் கொடுக்குதுங்க. டஃப்பு. சரி, வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம் என்னாச்சுன்ட்டு. வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து சாண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை செஞ்சு எடுத்துன்னு போவோம். நம்மகிட்ட ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோன் வச்சு செய்வோம். எல்லோரும் பார்க்க அப்படின்னா நினைப்பாங்க நம்மளை. ஸ்டோன் வச்சு செய்வாங்க. இதில் போய்ட்டு என்ன ஒரு ஸ்வாட் செஞ்சுப்போம். நைட்டில் ஜாம்பிஸ்லாம் அயன் ஸ்வாட் பண்ணிட்டேங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். சரி, விடுங்க. தப்பு பண்ணதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். சரி, ஓகே. நைட் ஆயிடுச்சு போல். ஓகேங்க, தூங்கி ஏஞ்சாச்சு. காலையிலே ஓடுவோம் நம்ம. ஐயோ, நம்மளுக்கு சாப்பாடு வேறு இல்லையா? என்னடா, நம்ம எங்கேயோ வெளியே போகிற நேரத்தில் தான் அது இல்லை இது இல்லைன்ட்டு இவன் பாருங்க மஸ்து மருந்து உள்ள வச்சுருக்கான். சரி, மஸ்தும் பண்ணுறேன் பாருங்க, வாய் வேற குளருது. அது பின்னது பம்கின் எடுத்து வந்து உள்ள வச்சுருக்காங்க. சரி, நம்ம ராவாவே சாப்பிடுவோம். ராவா சாப்பிட்டு பாத்ரூம் கிட்டும் போக மாட்டியே. சரி, ஓகேங்க. இவன் கொலை பசியில் இருக்கான். இவன் பசியை நம்ம தீக்கணும்ல. என்னங்க, எதுக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே இங்கே வச்சுருக்கோம்? இது எடுத்து இங்கே வை. நம்ம வர தெரியாமல் அயனில் பண்ணிட்டோங்க. நல்ல வேலை என் தம்பிக்கு தெரியல, தெரிஞ்சால் அவனுக்கு ஒன்று கேட்பான். நம்ம ராவாக சாப்பிட்றோம். ப்ரெட்டு ஒன்று சாப்பிட்டுப்போம். இப்போதைக்கு இந்த பசி இப்போ அது இருக்குங்க. என் தம்பி கொஞ்சம் எடுத்துன்னு போயிருக்கான் நினைக்கிறேன் சாண்டு. என்னடா இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது, எடுக்கிறது கஷ்டம் போல். சரி, இருக்கிறதுல நம்ம அப்படியே அள்ளிடுவோம். இதுங்க, இந்த பக்கம் இருக்கிறதுல எடுப்போம். நம்ம எல்லாத்தையும் எடுப்போம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுப்போம். இந்த தண்ணி வேறு வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் உடச்சிட்டு நம்ம டேர்ட் எடுத்துன்னு வந்துடுவோம். டேர்ட் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம போயிட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே டேர்ட் எடுத்துன்னு வருவோம். என் தம்பி போதுன்ட்டான். அவன் வந்து நிறைய கிளாஸ் எடுத்துருக்கானோ. இதிலே நம்ம போட்டுப்போம். நம்ம வந்து உடச்சினா என் தம்பி வந்து அழகாக அது செஞ்சிடுவான்.
இருங்க வேறு நம்ம உடைக்கிறதுக்கு இது எடுத்துப்போம். என்னடா இது எல்லா இடமும் ஒரே இதாக இருக்குது. இருங்க நம்ம வந்து அழகாக உடச்சுன்னு பார்க்கும்போது அது ஒரு தனி சுகங்க. அப்படியே நம்ம இங்கே இது வந்து ஒரு இது நல்லா இருக்குது பார்க்க, ஒரு பெரிய ஜன்னல் மாதிரிக்கா பார்க்க நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் வந்து ஒரு 4 ஜன்னல் இது போட்டுப்போம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேறு எங்கே போய் இது பண்ணலான்னு. நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்டு, அதுக்கப்புறம் லெதரு, அப்புறம் எண்டர் ட்ராகன் கூட ஃபைட்டு எவ்வளவோ இருக்குது. அங்கங்கே நம்ம இந்த இது வைக்க வைக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இருங்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு ஃபுல்லாகவே கிளாஸ் வச்சிடலாமா? ஐயோ நம்ம இந்த பக்கம் டபுள் கோட்டிங்கில் ஃபுல்லாக வைக்கப்படும். அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இந்த சைட்லேருந்து பார்த்தா எல்லாமே தெரியணும் அந்த மாதிரி. நம்ம வந்து எவ்வளோ சாண்டு முடியுமோ அவ்வளோ சாண்டி எடுக்கிறோம், போட்டு எல்லாத்தையும் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டும் இந்த இடத்துல ஒரு 4 ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 4 இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ சரி ஓகே, அப்படியே 3 வச்சுப்போம். எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். ஒன்று விட ஐயோ ஒரு அவசர இதில் அப்படியே குதிச்சிட்டேங்க. சரி அப்படியே ஏறி போவோம். அவ்வளோதாங்க. இந்த இடம் ஃபுல்லாக கிளாஸ் வைப்போம், அவ்வளோதான். 4 கிளாஸ் வந்துருக்குது, அது போதும் இப்போதைக்கு. ஓகே சூப்பர். அப்படியே சரி ஓகே, நம்ம போயிட்டு கொஞ்சம் சாண்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். சாண்டு இங்கே பாருங்கள், ட்ரேட் இருக்கான். ஆனால் நம்மகிட்ட ட்ரேட் பண்ண வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வேறு இறந்துட்டோம்ல. இங்கே கொஞ்சம் இருக்குது சாண்டை, எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். இங்கே இந்த சுகர் கேன்லாம் வேணுங்க. இந்த சுகர் கேன்லாம் அப்படி இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் எடுப்போம். சுகர் கேன் வச்சு பேப்பர் பண்ணுவோம் இன்னமும் நினைக்கிறேங்க. நம்ம பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். சரிங்க, நான் கிளாஸ்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, நம்ம வந்து இது கண்ணாடிலாம் செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா இப்போ நேச்சர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே வெளியே நம்மளுக்கு யார் யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நம்ம வெளியே போய்க்கலாம். இப்போ சரி நம்ம படுப்போம், நம்ம படுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னுக்கான ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஃபார்மிங் மட்டும் பண்ணி இருக்கிற சீடு மட்டும் வச்சு இப்போ போட்டுக்கலான்ட்டு. இருக்கிற சீடு மட்டும் வச்சு எதோ பண்ணலான்னு இருக்கோம். அதனால் வந்து ஃபார்மிங் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்க, கிரீப்பர் நம்மளை பார்க்குது. கிரீப்பரும் சரி நம்ம ஃபார்மிங் பண்ணுறது பக்கெட் கூட இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து இது நம்ம வீட்டுக்கு மேலே ஏதோ ஒரு மொட்டு வளர்ந்த மாதிரியே இருக்குது. இது வரேன், நம்ம அது வெட்டிடுவோம். சரி ஓகே, அவ்வளோதான். சரி அந்த க்ரீப்பரை எடுத்துன்னு போய் தூரம் விட்டு வந்துடலாம் நம்ம. அந்த க்ரீப்பர் எடுத்துன்னு போயிட்டு அதை வருது அந்த க்ரீப்பரை தள்ளி போய் வெடிக்க வைப்போம். ஏன்னா நம்ம வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். எங்கடா அந்த க்ரீப்பரு? நம்ம வீட்டு மேலே அந்த க்ரீப்பர் குறியாக இருக்கே.
சரி நம்ம அப்படியே பொறுமையாகிட்டுன்னு போவோம். நம்ம பசி வேறு எடுக்கிட்டு போல. அவன் எவ்வளோ தான் வேலை செய்வான் சொல்லுங்கள். சரி, வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். நம்மளும் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என் தம்பியும் முடிக்க போகிறான்னு சொன்னான். சரி, நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்க, பாய் பாய் ஃப்ரம் பெயின் கேம் சேனல். பாய்.